7 டேஸ் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் இன்றைக்கி போகாவும் ரவையும் வச்சு ஒரு சூப்பரான இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கப் ரவையை வாஷ் பண்ணி 5 நிமிஷம் மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக 4 டீஸ்பூன் ரவை, 2 டீஸ்பூன் தயிர், கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொரியாண்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பால் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரியான ஷேப்க்கு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு சிலிண்டர் ஷேப் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்டீம் பண்ண போகிறோம். ரெடி பண்ண எல்லா இட்லியுமே ஒரு ஸ்டீமரில் வச்சு 15 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு கடைசியாக ஒரு தாளிப்பு மட்டும் பண்ணிக்கலாம். தாளிப்பு பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கூடவே கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அவல் இட்லியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக பரிமாறினீங்கன்னா சூப்பரான போகா இட்லி ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லிக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.